நம்ம மகாபாரதத்துல 2ஆம் நாள் போரை பற்றியான சருக்கத்தை பார்த்தோம். முதல் நாள் போரிலே பாண்டவர்கள் பக்கத்திலே இரு பெரிய இழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டு போச்சு. விராட மன்னனுடைய கடைசி பிள்ளையாக இருந்த உத்தரகுமாரன் இறந்தான். அவனுடைய மூத்த பிள்ளையாக இருந்த ஸ்வேதனன் என்று சொல்லக்கூடியவன் இறந்தான். அது ரெண்டு பேருடைய லாஸ் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல இந்த நஷ்டமானது ஏற்பட்டதினாலே அவன் விசாரப்பட்டான். இருந்தாலும் விராட மன்னன் சொன்ன ஒரே மொழி, தர்மா, என்னுடைய உயிர் உனக்குத்தான், நான் உனக்காகத்தான் இறப்பேன், நான் இறத்தல் என்று வந்தாலும் அது உனக்குத்தான், உன் பொருட்டு இறப்பேன் அப்படிங்கிற ஒரு சபதத்தை கொண்டான். அதுக்கப்புறமாக மறுநாள் அந்த கோவத்திலே பீமன் உள்ளே நுழைந்தான். அங்கே பெரிய சேனைகளோடு சண்டைகள் ஏற்பட்டது. அபிமன்யுவும் அர்ஜுனனும் மற்ற பக்கத்திலே எல்லோரும் சேர்ந்து பாண்டவர்கள் பக்கத்திலிருந்து வீறு கொண்டு சண்டை போட்டான். சண்டை போட்டதிலே பீமன் என்பவன் கலிங்க தேசத்தை சார்ந்த சக்கரதேவன் என்கின்றவனை சாய்த்தான். சாட்சி அடிச்சு அவன் இறந்து போனான். இறந்து அவன் போன பிறகு பீஷ்மருக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை ஏற்பட அர்ஜுனன் பீஷ்மனுடைய வில்லை உடைத்து, எவ்வளவு வில்லுகள் எடுத்தாலும் அத்தனை வில்லையும் உடைச்சு அவருடைய தேரின் மீது இருந்த கொடியை உடைத்து அவருடைய தேர்ப்பாகனை கீழே விழச் செய்ததினாலே, தேர்ப்பாகன் இல்லாத காரணத்தினாலே குதிரை பயந்து போய் படைகளத்திலிருந்து பீஷ்மரை வெளியே கொண்டு போயிட்டார். பீஷ்மர் இல்லாத களம், அதாவது சேனாதிபதி இல்லாத ஒரு களமாக கௌரவர்கள் நின்றார்கள். இப்ப கௌரவர்கள் சைட்ல யாரும் கமாண்டர் இல்லையே. இப்ப துரியோதனன் உடனே அல்லோல கல்லோலப்பட்டு ஐயையோ இவரே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஓட, எல்லாரும் எதையோ சமாளிக்கணும், சமாளிக்க பின்னடைவு ஏற்பட்டு சல்லியன்லிருந்து எல்லாரும் பின்னாடி ஓட 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 நல்ல விதமாக கௌரவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். சூரிய அஸ்தமனம் ஏற்பட வேண்டும் என்று. சூரியனும் நல்முறையாக அஸ்தமித்த உடனேயே போற சங்கர் ஊதி நிறுத்தி விட்டாங்க. ஓகே, இன்னையோட இன்னி போர் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு பேசிக்கலாம்னு கிளம்பிட்டான். இது 2ஆம் நாள் போரிலே கௌரவர்களுக்கு ஏற்பட்ட அடி. கௌரவர் பக்கத்திலே அவர்கள் அடி வாங்கியது என்ன? சக்கரதேவன் என்கின்ற ஒருவனை இழந்தார்கள். அவனுடைய பெரிய படை போச்சு. இப்போ 3ஆம் நாள் போருக்குள்ளே நமக்கு அடியெடுத்து வைக்கிறோம். 18 நாள் போர், அதுல 3ஆம் நாள் போருக்கு வரும். ஏன் நம்ம டீட்டெயிலா பார்க்கணும்னா, மகாபாரதம் படிக்கணும்னா டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாள் போர்ல என்னென்ன நடந்ததுன்னு தெரிய வேண்டாமா? மகாபாரதம் படிச்சு ஆமாமா 18 நாள் சண்டை போட்டாங்க ஏதோ நடந்ததுன்னு சொல்லக்கூடாது. ஆனா நமக்குள்ள மனசுக்குள்ள நமக்கு தெரியணும் இல்லையா, எந்த நாள்ல எது நடந்தது, யாருக்கு என்ன லாபம், யாருக்கு என்ன நஷ்டம்ங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சாதான் மகாபாரதம் படிச்ச கதை. இப்ப 3ஆம் நாள் போர் அப்படிங்கிறதை தொடங்குகிறார் வில்லிபுத்தூரார். அதுக்கு ஒரு கடவுள் வாழ்த்து, ஏன்னா எல்லா சருக்கத்துக்கும் ஒரு கடவுள் வாழ்த்து வைப்பார். இதுக்கான அழகான ஒரு கடவுள் வாழ்த்தை வைக்கிறார். என்ன சொல்றார்? தத்தம் உரியில் அவர் வைத்த தயிர் பால் வெண்ணெய் எட்டாமல் குந்தி உரலின் மிசை ஏறி இளங்கோவியர் முன் கூத்தாடி நந்தன் மனையில் அசோதை இருநயனம் கழிக்க விளையாடும் மைந்தன் இருத்தாள் ஒரு நாளும் மறவாதாரே பிறவாதார். என்ன சொல்றார்? அவங்க வீட்டிலே தயிரையும் பாலையும் வெண்ணையையும் அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? தயிரிலிருந்து பாலை தயிராக்கி, தயிரை கடைந்து வெண்ணெயாக பண்ணி, வெண்ணெய உரியில வச்சு, அந்த உரியானது யார் கேட்டக்கூடாது? கிருஷ்ணர் கேட்டக்கூடாது. ஏன்னா இவங்க ஒரு குரூப்பா சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த வெண்ணெயை திருடுறதுங்கிறதுக்குன்னே இவர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்களாம், இவர் வெண்ணெய் இவர் எடுக்க கூடாது, இவங்களுடைய குரூப்புக்கு கிடைக்க கூடாதுன்னு பெரிய உரி மேல கட்டி வச்சிருக்கிறான்.
இப்ப அதை எடுக்கிறதுக்கு நம்மால் சும்மா இருக்கிறது இல்ல. அந்தந்த வீட்டுக்குள்ள போறாரு, போய் இவருடைய பட்டாளத்தோட போறாரு, எட்டி எட்டி பார்க்கிறார், எட்டி எடுக்க முடியல. முடியாத போது அந்த கோபிகைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த ஆயர்பாடியில இருந்தவர்களுக்கு முன்னாடி என்ன பண்றாரா, அழகா, ஏன்னா இவர்தான் அழகான பிள்ளையாச்சு, இவர் எல்லாருக்கும் செல்ல பிள்ளையும் வேற, இவரை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அவர்கள் எதிரில் இவர் என்ன பண்ணுகிறார், கூத்தாடுகிறார். என்ன பண்றாரு, டான்ஸ் ஆடுறார். டான்ஸ் ஆடி அவர்களை அட்ராக்ட் பண்ணி என்ன பண்றார், நந்தன் மனையில் அசோதை இருநயனம் கழிக்க விளையாடும். அப்படி அழகாக எல்லோருடைய இரு கண்களையும் கவ்விக்கொள்ளக்கூடிய அழகிய நடனத்தை செய்யக்கூடியவனான அந்த கிருஷ்ணனுடைய மைந்தன் இருதாள் ஒரு நாளும் மறவாதாரே. என்ன மைந்தன், அந்த மைந்தனுடைய இருதாளையும் ஒரு நாளும் மறவாமல் எவன் இருக்கிறானோ அவனை என்னன்னு சொல்லி முடிச்சுட்டார், அவனே பிறவாதார் என்று சொன்ன. அடுத்த பிறவி வேண்டாம் நினைச்சானா அவன் காலை பிடிச்சுக்கோன்ட்ட. எவன் காலை பிடிக்கணும், என்ன மாதிரியாக உரியின் மீது வெண்ணையும் தயிரையும் பாலையும் வைத்திருக்கும் பொழுது அது வேண்டும் என்று சொல்லி கூத்தாடி அவன் நம் முன்னே நிற்கின்றானே அந்த கிருஷ்ணனினுடைய காலை பிடி. இது அருமையான வார்த்தை. இதுக்கு என்ன சார் விளக்கம் அப்படின்னா, ஜெனரலா பார்க்கும் பொழுது ஆயர்பாடியிலே கோபிகைகள் தன்னுடைய வீட்டில தயிரையும் பாலையும் வெண்ணையும் மேல கழித்து வச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி இல்லையா விளக்கம். ஆழ்வார்கள் ஒரு விளக்கம் தர்றாங்க. என்ன விளக்கம்னா, பால் என்பது உங்களுடைய உள்ளம், அதிலே பக்தி என்கின்ற தயிரை போட்டு தோய தோய அதிலே அன்பை மத்தாக வைத்து கடைய கடைய பக்தி என்கின்ற வண்ணை திரண்டு வர பகவான் மீது அனுபவம் என்கின்ற ஒன்று வருகின்ற பொழுது அதை எங்க கொண்டு போய் வைக்கிறோம், தன்னுடைய தத்தம் உரியில் உன்னுடைய தலை மேல வச்சிருக்கிறா. அது யாருக்கு தெரியல, கடவுளாலே எட்டி பிடிக்காத லெவலுக்கு நீ வச்சிருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க. அவன் உனக்கு முன்னாடி வந்து நின்ன உடனே எம்மாத்திரம் நீ உருகி போய் அவனிடத்திலே விழுந்து விடுகிறாய். அப்பா உனக்கு வேற ஒண்ணும் இல்ல, அவனை அந்த மனசோடு எப்பொழுதும் நினைத்துக்கொள். நீ நினைத்து கொண்டிருந்தால் நீ பிறவாதவனாக ஆகி. இது ஆழ்வார்கள் தந்திருக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு விளக்கம். அப்பனா என்ன அர்த்தம், பக்தியிலே உருகி உருகி கிருஷ்ணன் காலை பிடித்துக்கொள் இல்லையா. எப்படி இருக்கணும், அவனை மறக்காம பிடிக்கணும். இறைவன் அடி சேராதார்னு சொல்றோம் இல்லையா, திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு. நமக்கு பிறவி வேண்டாம்னு சொன்னா யார பிடிக்கணும், கடவுள் தாழை தொழு. அந்த தாழை பிடித்தவனுக்குத்தான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தா இறைவனடி சேரார். இந்த பிறவி பெருங்கடல் போகணும்னா அவங்கால பிடிக்கணும். ஆகவே தான் அப்பேற்பட்ட ஒரு அருமையான கிருஷ்ணனினுடைய ஒரு ஒரு ஒப்பற்ற ஒரு உண்மையை இங்கே வில்லிபாரதம் நமக்கு தருகிறது. இதில் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சூட்சமம், பக்தி என்பது என்ன, பக்தி என்பது என்ன, இறை அனுபவம் என்பது நம்மை தோய தோய கடைய கடைய நாம நமக்குள்ள பாலா இருக்கப்படாது, தயிரா மாறி வெண்ணையா உருகி வெளியில வர தெரியணும். தெரிஞ்சாதான் பக்தி, இல்லைன்னா கல்லு, மனசு கல்லுன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள உருகாதவன், இறைவனுக்கு உருகாத இதயம் இருந்த என்ன பிரயோஜனம் இல்லையா. நெக்கு நெக்கு நிகழ்பவர் நெஞ்சுள்ளேன் பாடினார். அப்படி நினைச்சு நினைச்சு உருகணும். மனசானது அப்படி உருகி கொண்டு வர வேண்டும். அதுதான் பக்தியினுடைய அழகான ஒரு வரம்பை காட்டக்கூடிய இடம். அதனால்தான் அதை அழகாக வில்லிபாரதத்தினுடைய 3ஆம் நாள் போர் சுருக்கத்துல கொண்டு வந்து வைக்கிறார். நமக்கு என்ன தெரியணும், பக்தி என்பது எப்படி இருக்கணும் இல்லையா. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேரார். உனக்கு இந்த பிறவி பெருங்கடலை நீ நீக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய அடிதான் உனக்கு கூட்டு போய், அதுதான் தெப்பம் இல்லையா. அதை புரிஞ்சுதான் நீ போகணும், வேற வழி இல்லை.
வெளியில போகணும்னா என்ன பண்ணணும்? இதை கடக்கணும்னா அவருடைய கால் பாதங்கள் தேவை. அப்பேற்பட்ட கிருஷ்ணன் எங்க நிக்கிறான்? மகாபாரதத்திலே பார்த்தனுக்கு சாரதியாக நின்று கொண்டு நிற்கிறான். யோசிச்சு பாருங்க, அர்ஜுனனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரிய கொடுப்பு, பெரிய கொடுப்பு. பார்த்தனுக்கு சாரதியாக நின்று கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய பேர். அப்படியான ஒரு இடத்திலே இந்த 3ஆம் நாள் போருக்குள்ளே இறங்குறார். இப்போ கௌரவ படையிலே சேனாதிபதியாக இருப்பவன் யார்? பீஷ்மர். பாண்டவர்கள் படையிலே சேனாதிபதியாக இருப்பது திருஷ்டத்யும்னன், திரௌபதியினுடைய சகோதரன். இது மாறல, நேற்றைய பொசிஷன் மாறல. ஏன்னா அவர்களுக்கு எந்த விதமான சேதாரமும் இல்லை. முதல் நாள் தான் நம்ம சேனாதிபதி அடி வாங்கி செத்து போயிட்டான், ஸ்வேதனன், பாண்டவர்கள் பக்கத்து. 2ஆம் நாள் ஒன்றும் பெருசு இல்லை, 3ஆம் நாள். அப்பனா எப்படி திருஷ்டத்யும்னனுக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்திருக்கு இல்லையா? அப்படித்தானே சொல்லும். அவரு கொஞ்சம் நம்ம சொல்றோம் இல்லையா, கேப்டனை மாத்தினா சில சமயம் கேம் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றோமா இல்லையா? மேட்ச் வின் பண்றது கேப்டனும் ஒரு லக்கா இருக்காம்பா அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? இந்த கேப்டன் வந்த பிறகு எத்தனை மேட்ச் வின் பண்ணிருக்கான் பாத்தியா அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி, திருஷ்டத்யும்னன் வந்த பிறகு இவங்க சைட்ல ஏதோ விக்கெட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க, பரவாயில்ல, இவங்க சைட்ல ஒரு ஸ்கோர் ஏறி இருக்கு, அப்படி வச்சுக்கலாம். அப்ப கிருஷ்ணன் என்ன சொல்றான்? இந்த பக்கம் வீடனன் அவர்களுக்கு டிக்டேட் பண்றான். ஏன்னா சேனாதிபதி கமாண்ட் கொடுக்கணும் இல்லையா? போருக்கும் வந்துட்டா அமைச்சருக்கெல்லாம் பின்னுக்கு தான், சேனாதிபதி தான் அங்க லீடர். மகாராஜாவே சேனாதிபதி சொல்றதுதான் கேட்கணும். ஏன்னா போருக்கு அவர் தான் கமாண்டர். அதனால அவருடைய கட்டளையை தான் பார்ப்பாங்க. அப்ப வீடனன் என்ன சொல்றான்? நம்ம கருட வியூகம் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். கருட வியூகம் அமைத்து நாம பாண்டவர்களை தாக்குவதற்கு முடிவு செய்யணும் அப்படிங்கிறது வீடனனுடைய குறி. இப்ப இந்த பக்கத்துல பாண்டவர்கள் பக்கத்திலே கிருஷ்ணர் முடிவு செய்யறார். பாருங்க இந்த இடத்துல யாருன்னு, கெட்டிக்காரர் நம்மாள். அவர் என்ன சொல்றார்? கிருஷ்ணர் முடிவு செய்யறார், திருஷ்டத்யும்னன் முடிவு செய்யல. ஏன்? திருஷ்டத்யும்னனை கொண்டு வந்ததே கிருஷ்ணர் தான், அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். திருஷ்டத்யும்னன் ரெக்கமெண்ட் பண்ணதே யாரு? கிருஷ்ணர் தான் ரெக்கமெண்ட் பண்ண. அதனால அவர் என்ன சொல்றார்? நாம கௌரவர்களை தாக்குவதற்கு அர்த்தச்சந்திர வியூகம் அமைத்தல் அவசியம். அர்த்தச்சந்திரன்னா பிறை போன்ற சந்திரனை போல் நிற்க. புரியுதுங்களா? இப்ப இவங்க எப்படி கௌட வியூகத்தோடு வருகிறார்கள், கருடனை போல் இவர்கள் வியூகம், இவங்க அர்த்தச்சந்திரனை போன்ற வியூகம். இப்படியான வியூகங்களை அவரவர்கள் தன்னுடைய கூடாரத்துல தீர்மானம் பண்றாங்க. அத போடுறார். 7ஆம் அமரில் 3ஆம் நாள் 2 படையும் திரண்டு ஏற கால் ஆர் தின் தேர் வீடனும் வகுத்தனன் கடும் கருட யூகம். அவன் என்ன பண்ணா? அங்க வீடனன் என்று சொல்லக்கூடிய பீஷ்மர் கருட வியூகத்தை போட்டார். மேலாம் வென்றி பாண்டவர்த்தம் வெஞ்சேனையை கொண்டு எஞ்சாமல் தோலா அர்த்தச்சந்திர போர் வியூகம் வகுத்தான் துளாவோன். அர்த்தச்சந்திர வியூகத்தை நீங்க எடுங்க அப்படின்னு இவங்களுக்கு கிருஷ்ணர் அறிவுரை தருகிறார். அப்போ இந்த கருட வியூகத்திலையும் அர்த்தச்சந்திர வியூகத்திலையும் யார் யார் எங்கெங்க நின்னாங்க அப்படிங்கிறதை வியாசர்களுடைய குறிப்பிலிருந்து நமக்கு உரையாசிரியர் எடுத்து தர. அதை பார்ப்போம். கருட வடிவத்திலே, கருடன்னு சொன்னா நமக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, வாய் மூக்கு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? கருடன்னா நமக்கு ஒரு பறவைன்னு தெரியும். வாய் மூக்கு இருக்கும், இறக்கை இருக்கும், சென்டர் ஒண்ணு இருக்கும், வால் பகுதி இருக்கும். இப்படி வச்சதான் ஒரு அமைப்பு. கருடனுடைய வாய் இடத்திலே பீஷ்மர். அப்பனா அவர்கள் லீட் பண்றார். அவர் ஃப்ரண்ட்ல நிக்கிறார். சரியா? அந்த பீஷ்மர், அப்போ கருடனுக்கு வாயாக பீஷ்மர், கண்களாக துரோணரும் கிருத்தவர்மனும். எப்படி வைக்கிறாங்க பாருங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜி நல்லா போட்டிருக்காங்க. முன்னாடி பீஷ்மர், 2 கிருத்தவர்மனும் துரோணரும் 2 பக்கம், சிரசு தலை அஸ்வத்தாமன்,
எவ்வளவு பெரிய போர் வீரர் பாரு. எல்லாம் ஃப்ரண்ட் எண்ட்ல நிக்கிறவங்க அத்தனை பேர் என்ன சொல்றது, நம்ம சொல்லுவோம் இல்ல, டிஃபென்சிவ் பிளேயர்லாம். இந்த சாக்கர் விளையாடும் போது இந்த டிஃபென்சிவ் பிளேயர்லாம் முன்னாடி போவான். ஃபார்வர்ட்ல விளையாடுறவன் ரொம்ப அக்ரெசிவா இருப்பானுங்க. நம்ம பார்த்திருப்போம் சில சில டீம்ல தான் டாக்டிக்ஸ். எப்படி வின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அக்ரெசிவ் பிளேயரை முன்னாடி அனுப்புவானு. கொஞ்சம் சோனியா இருக்கிறவன் நடுவில் இருப்பான். அப்புறம் பின்னுக்கு இருக்கிறவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா டிஃபென்சிவா இருக்கணும். அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு, அக்ரெசிவா இருக்கிறவங்க முன்னாடி போறா. யாரு, பீஷ்மர் லீட் பண்ண பின்னாடி பாருங்க துரோணரும் கிருதவர்மனும், அதுக்கப்புறம் தலையில அவன் புள்ள அஸ்வத்தாமன், கழுத்துல புரிஸ்ரவஸ், சரியா, அவனை தாண்டி சல்லியன், அவனுக்கு அடுத்தது பகதத்தன், அவனுக்கு அடுத்தது ஜெயத்ரதன். எல்லாமே பெரிய பெரிய போர் வீரர்கள், யாரும் பக்கத்திலே நிற்க முடியாது. சரியா, தம்பிமாரோடு துரியோதனன். இங்க துரியோதனை கொண்டு போய் நடுவுல வச்சிருக்கானுங்க பாதுகாப்பா. ஏன்னா போன தடவை தான் அவன் அடி வாங்கிட்டான் பீமன் கிட்டே, அதனால பயம். வந்தவன் அடி வாங்கிட்டான் இல்லையா, பீமன் அடிச்ச உடனே ஓடி போயிட்டாங்க. அதனால ஐயோ எல்லாரும் சேர்ந்து இவன் அடிச்சு விட்டா முதல் நாளே போர் முடிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றதுன்னு இவனுக்கு ஒரு பயம். இவனை கொண்டு நடுவுல வச்சிருக்கிறாங்க. இப்ப துரியோதனன் நடுவுல இருக்கார், தம்பிமாரோடு துரியோதனன். வால்ல விந்த அணுவிந்தன், வலச்சிறகிலே மகதரும் கலிங்கரும், இடச்சிறகிலே பிரகபலனும் காருசாரனும், அப்படி பல வீரர்கள் சூழப்பட்ட கருட வியூகம். இதுல என்ன பண்றாங்க, சென்டர்ல அழகாக துரியோதனனை இவர்கள் எல்லாம் பாதுகாக்கிறார்கள். ஆனா இவ்வளவு வீரர்களை தாண்டி போய் அடிக்கணும், இது ஒரு பெரிய கஷ்டம். அது ஒண்ணு இருக்கு. இப்ப இவங்க இந்த வியூகத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். இதுக்கு கவுண்டர் கொடுக்க ஒரு யூகம் வச்சிருக்கார் நம்ம ஆளு. அவர் தான் அர்த்தச்சந்திர வியூகத்தை போட்டிருக்கார். அவர் என்ன பண்றார், தென் கோடியில் பீமன், வடகோடியில் அர்ஜுனன். சரியா, அர்ஜுனன் மத்தியிலே விராடன் துருபதன், திருஷ்டகேது திருஷ்டத்வீமனன். அதுக்கப்புறம் சிகண்டி. இவங்க அர்த்தச்சந்திரனா நேரடியா தானே வரும், இல்ல பின்னுக்கு நிக்கிறதுக்கு வழியே கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அர்த்தச்சந்திரன்னா இப்படிதானே இருக்கு, சர்க்கிள், ஹாஃப் சர்க்கிள் தானே இல்லையா, 3 கிரசன்ட் 3னா ஹாஃப் சர்க்கிள். அப்ப என்னன்னா எல்லாரும் கொஞ்சம் இப்படி உள்ளுக்குள்ள வர்ற மாதிரி இருக்குமே தவிர, ஆனா எல்லாருமே நேரடியா தான் இருக்கணும். இங்க துரியோதன பின்னாடி தள்ள மாதிரி இல்ல, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. கருட வியூகத்துல பின்னாடி இருக்கான் துரியோதனன், இவர்கள் எல்லாம் முன்னுக்கு போறாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை, இவர்கள் நேரடியாகவே நிற்கிறார். அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, சிகண்டி, சாத்தியகி, உபபாண்டவர்கள், அபிமன்யு, கடோத்கஜன் அப்படி வரிசையா நிக்கிறான். அதோட சேர்ந்து யுதிஷ்டிரனும் நிக்கிறான். சோ ஒரு பக்கத்துல பீமன், ஒரு கார்னர்ல பீமன், இன்னொரு கார்னர்ல அர்ஜுனன் கண்ணனோடு. அப்ப 2 எண்டையும் நல்லா கவர் பண்ணிட்டாங்க. கவர் பண்ணி இவங்க நிக்கிறாங்க. இந்த வடிவத்தோடு அவர்கள் சண்டை களத்திற்குள்ளே இறங்குகிறார்கள். அப்படி இறங்கின உடனே சண்டை மூழ்கிறது. சண்டை பெரிய லெவல்ல சண்டை, தாக்குதல். போரே தொடங்கி இருபடையும் புகுந்த பொழுதில் யுகம் தொலைந்து காரே தொடங்கி கார்கோள் வெங்கடும் கால் களிகொண்டு ஆர்ப்பன போல். போர் தொடங்கினதுதான் பெருசு. ஒரே சத்தம். எப்படி இருக்கான், பிரளய காலத்துல மழை பெய்யும் பாருங்க, அந்த மாதிரி ஓரு மழை பெய்யற மாதிரி. கார்கோள் வெங்கடுங்கால் களிகும், அடி இப்படி இந்த கலியுகத்தினுடைய பிரளயம் வருகின்ற பொழுது எப்படியெல்லாம் வருமோ அதுபோல ஆர்ப்பனைகள் போல. வாரே தொடங்கும் பனைக்குலமும் மணிகாகளமும் உடன் முழங்க. அங்க அவங்க நிக்கும் பொழுது அந்த பக்கத்துல பறைகள் அடிக்கிறதும் பெரிய சத்தங்கள் போடுறதும் ஓரு சத்தம் கேட்கறதும் எல்லாம் பாரே தொடங்கி எவ்வுலகம் அடையவே செவிடுபட்டன. இந்த உலகத்தில் இருந்த மக்கள், மேலுலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் அந்த சத்தம் போய் சேர்ந்துதான். இந்த போர்ல நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன, போரினால் நாய்ஸ் பொல்யூஷன் ஜாஸ்தி ஏற்பட்டிருக்கு, அது தெரியும். அப்ப இவ்வளவு பெரிய சத்தம் ஏற்பட்டு ஒரே சத்தம், ஆக்ரோஷமான சத்தங்கள் அப்படி வருது. அப்ப என்ன பண்றாங்க, எல்லாம் வர ஏன்னா நேரடியாக நிற்கக்கூடியவன் யார், பீஷ்மன். இப்போ நல்ல ஞாபகம் வச்சுக்க. அதன சொன்னாங்க, தலையில அவர் தான் நின்று வாயில நின்று வராருன்னா கருட வியூகத்துல அப்படியே வரணும். ஏன்னா
அது ஸ்பிளிட் ஆகாம அப்படியே வரணும். நல்ல ஞாபகம் வச்சுங்க. தேர்ல அவங்கவுங்க வரும்பொழுது அப்படியே அந்த கவர் பண்ணிட்டு வரணும். அப்ப நேரடியாக இத்தனை பேரும் பார்க்கும் பொழுது தாக்கக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள்? பீஷ்மனைத்தான் முதல்ல தாக்கணும் இல்லையா? பீஷ்மர்தான் முதல்ல வரக்கூடிய டார்கெட்டா. அப்ப என்ன பண்றான்? விஜயனும் அபிமன்யுவும் பீஷ்மரோட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்ப கிருஷ்ணனும் அபிமன்யுவும் பீஷ்மரோடு சண்டை. சரியா? சொல்லார் கேள்வி கங்கை மகன் துரோணன் முதலாம் அதிரதனும் எல்லார் ரத கஜ துரகம் ஏல் ஆளோடும் காலாளும் வில்லால் முன்னாள் தமை துறந்த வீரந்தனையும் சிறுவனையும் மல்லால் வஞ்சமல் அடர்ந்த மாயன் தனையனும் வளைத்தனரே. இப்ப என்ன பண்றாங்க? அப்படியே வர்றாங்க. பீஷ்மரனுடைய மனசுல இப்ப என்ன பண்ணுது? அர்ஜுனன் முதல் நாள் அவனை அடிச்சதும் அவருக்கு ஞாபகம் இருக்கு. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். போனவா முதல் நாள் போர்ல என்ன ஆச்சு? அபிமன்யு தாக்குறார், அப்பவே அடிபடுறார் பீஷ்மர். மறுநாள் அர்ஜுனனோடு சண்டை போடுகின்ற பொழுது அவருடைய வில்லெல்லாம் உடஞ்சு போகுது. அப்படி அத்தனை அடியும் வாங்கினதுனால இவர் என்ன பண்றார்? நேராக அர்ஜுனனையும் அபிமன்யும் தாக்குவதற்காக இவரும் சண்டைக்கு இறங்குறார் இல்லையா? அப்படி வந்து சண்டைக்கு போடுறதாக வந்து எப்பேற்பட்ட அந்த கண்ணன் ஓட்டுகின்ற தேரை உடைய அதிலே வருகின்ற பார்த்தன் என்கின்ற அர்ஜுனனோடு சண்டை போடுவதற்கு பீஷ்மர் இறங்குறார். இறங்கி சண்டை போட ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்ச உடனே இந்த பக்கம் என்ன பண்றான்? இந்த துரியோதனுக்கு பார்த்துக்கிட்டே இருந்தவன், சென்டர்ல இருந்தவன் தானே, இவனுக்கு என்ன ஆகி போச்சுன்னா இந்த பீமனை பார்த்த உடனே ஒரு கோபம். நம்மளுக்கு தான் பீமனை கண்டாலே சின்ன வயசுல இருந்து பிடிக்காது. இவன் போன நேத்து வேற அவன் அடி வாங்கிட்டானா, அதனால இவன் என்ன பண்ணிட்டான்? இவன் எல்லாரையும் மீறிட்டு போய் பீமனை போய் சண்டை போடுறேன்னு இவன்ட்டான். நல்ல ஞாபகம். பீமன் தென்கோடியில் ஏற்கனவே சொன்னான், வடகோடியிலே அர்ஜுனன். இப்ப இவன் சென்டர்ல இருக்கிறான். அப்பனா இவன் இத்தனை பேரையும் தாண்டிட்டு அவங்க கிட்ட போயிருக்கிறான் சண்டைக்கு. இப்ப யார் மிஸ்டேக்? துரியோதனுடைய மிஸ்டேக். அது நம்ம தப்பு இல்லை, துரியோதனன் பண்ணது தப்பு. இத்தனை பேரையும் மீறி அவன் அங்க போயிருக்கான். போய் என்ன பண்றாரு? அவர்கிட்ட சண்டை போடுறது. இவருக்கு அவன் மேலதான கோபம் இவனுக்கு. சூரருக்கு எல்லாம் முதல் என்னும் துரியோதனனும் தம்பியர். அவர் தனியா மட்டும் போகக்கூடாது, அவர் தம்பியெல்லாம் கூட்டிட்டு வேற போறார். ஆற கவிகை காந்தரும் முதலா உள்ள அவனி வரும். எல்லாரும் சேர்ந்து இவன் பின்னாடி ஒரு துரியோதனன் ஒரு பெரிய படையை திரட்டிட்டு போறான் பீமன் கிட்ட. சேர திரண்டு கரிகள் ஒரு சிங்கம் வளைத்தது என்ன? இவன் என்ன நினைச்சிட்டான்? பீமன் அங்க தனியா இருக்கான் அந்த கோடியில, அர்ஜுனன் இந்த கோடியில. பீமன் ஏதாவது பண்ணா அர்ஜுனன் வர்றதுக்கு டைம் ஆகும், டிராவலிங் டைம் இருக்கு இல்லையா? அதுக்குள்ள அவனை வளைச்சி வச்சு போட்டுட்டோம்னா சரியா போகும் அப்படின்னு நினைச்சு இவர் பெரிய சேனையோட உள்ள பூந்துருக்க. பீமையை பிடிக்கிறதுன்னு இவருடைய திங்கிங். உள்ள பூந்து என்ன ஆச்சு அப்படின்னா அழகாக சொல்கின்றான், சேர திரண்ட கரிகள் ஒரு சிங்கம் வளைத்தது என்ன? அத்தனை யானையும் ஒரு சிங்கம் நடுவில் இருக்கான். அந்த சிங்கத்தை தாக்கிறதுக்கு அத்தனை யானைகளும் வந்தனவன். அதுபோல இதுங்கெல்லாம் போய் அவனோட சண்டை போடுறதுன்னு வருதுகள். வீரத்துவசன் நின்றுழி போய் வளைத்தனர் சமரம் விளைத்தரே. போய் சண்டை போடுறதுன்னு தீர்மானம் பண்ணி சண்டைக்கு வர்றாங்க. வந்தா பீமன் சொல்லணுமா என்ன? வரத்தால் மறையால் தாம் பெற்ற வரிசாபங்கள் பிடித்தனி கரத்தால் மறைத்தது என்ன? அவன் கையில என்ன பண்ணியிருக்கான்? வரத்தினால் சில அம்புகளை வாங்கி இருக்கிறாங்க இல்லையா? அஸ்திரங்கள் எல்லாம் அவன் அம்புகள்லாம் வரத்தினால் வாங்குவான். சிலது என்ன பண்ணுவானுங்க? மறையினால், வேதத்தினால் அல்லது மந்திரத்தினால் வாங்குவார்கள். சிலர் என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய தனித்திறமையினால், அந்த கரத்தினால், தன் பிடி கரத்தினால் அந்த அம்புகளை வாங்கி இருக்கிறார்கள். அவங்க என்ன பண்ணாங்களாம்? அவரவர்த்தம் கடைக்கண் படைக்கண் விரைந்து விடும் சரத்தால் மறைந்தது. அப்படி விடுறாங்க, பறக்குது அம்புகள். யாரை நோக்கி? பீமனை நோக்கி பறக்குது. அகல் வானம் தரணி தளம் அச்சரம் துணிந்து. நீங்க அப்படி மேல ஏறி, இப்ப சாதாரணமா நம்ம அப்படி வெளியில வந்து பார்த்தோம்னா ஆகாசம்னு ஒண்ணு இருக்கு, ஆகாயம்னு ஒண்ணு இருக்கு.
இந்த ஆகாயமே தெரியாத அளவுக்கு இவங்க போட்ட அம்பானது வந்துகிட்டே இருக்கு. வெளியில பாத்தீங்கன்னா ஆகாயமும் மேகமும் எதுவும் தெரியல, எல்லாம் அம்புகள் போட்டு அப்படி உள்ள மழையா பொழியுது. சிரத்தால் மறைந்தது, அப்படி போட்டு பறக்குது. ஆனா எதுவும் பீமனை சார்ந்தவர்களை தாக்க முடியல. ஏன்னா அவர் அதுக்கு ஏற்றாது போல அவர் ஒரு டஃப் கொடுத்து அடிக்கிறார். அவர் அடிக்கிற அம்புகளினாலே கீழே விழுந்தவர்கள் கௌரவ பக்கத்திலே அதிகம். அவர் அதுக்கும் ஈக்குவலா அவர் தாக்கிட்டு வர்றார். உகு குருதி சேற்றால் மறைந்தன திசையினால். அப்படி அந்த சண்டையானது ரொம்ப விகரசா போகும். இந்த என்ன ஆகுது, இந்த நடுவிலே கடோத்கஜன் உள்ள நுழையான். அப்பாவுக்கு துணையா வரமாட்டானா பிள்ளை. பீமன் நிக்கிறான்னா கடோத்கஜன் அவனுடைய பிள்ளை. அவன் என்ன பண்றான், உள்ள நுழையிறான். அவன் என்ன பண்றான், ஒரு அம்பை எடுத்து ஒரு அடி அடிக்கிறான் துரியோதனன். சரியா, நம்ம ஆளு வெறும பெரிய ஆளுன்னு சொல்லி எல்லாருடையும் சண்டை போட்டு நின்றுட்டு இருக்கும்போது படக்குன்னு ஒரு அம்பு குத்து. துவசம் பிளந்து அவன் போட்டிருந்த கவசம் உடைந்து அவனுடைய தேரினுடைய கொடி உடைஞ்சு, தேர் ஊரும் துரகம் பிளந்து, அந்த தேரினுடைய சக்கரங்கள் உடைந்து, சுடர்மணி பொன் கவசம் பிளந்து, அவன் போட்டிருந்த கவசம் மார்பு கவசங்கள் உடைந்து, மார்பகமும் பிளந்து, அவனுடைய மார்பகத்தையும் தொலைச்சு ஊடுருவ கடோத்கஜன் தான் நவச்சந்திரமா முனை வாளி தொடுத்தான். நவச்சந்திர வாளி என்று நவச்சந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்பு. அந்த அம்பை என்ன பண்றான், துரியோதனன் மீது ஏவுகிறான். ஏவுனதுதான் நம்மால் அடி வாங்கிட்டான். தொடுத்த நாழிகையில் அவசம் திறந்து தம்பியர் முன் விழுந்தான் ஒருவருக்கும் அழியாதோ. அடி வாங்கினதுல துரியோதனன் வேற எதுவுமே பண்ணல, அப்படியே தடால் விழுந்துட்டான் மயக்கமை. கடோத்கஜன் போட்ட ஒரு அம்பு அவனுக்கு என்ன ஆகி போச்சு, அவன் மயக்கமுற்று அவன் கீழே விழுந்தான் தம்பிகரின் முன்னாலே. இப்ப யோசிச்சு பாருங்க, தம்பிகள்லாம் சுத்தி இருக்கிறாங்க. அண்ணன் ஏதோ வீரன் நினைச்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அண்ணன் ஏதோ செஞ்சு விடுவான்னு நினைச்சுக்கிட்டு அத்தனை பேரும் வந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் முன்னாலே கடோத்கஜன் பீமனுடைய பிள்ளை போட்ட ஒரு அம்பு துரியோதனனுடைய மார்பிலை தைத்ததினாலே மயக்கமுற்று துரியோதனன் கீழே விழுந்தான். இப்ப என்ன ஆயிப்போச்சு எல்லாருக்கும், யோசிச்சு பாருங்க. துரியோதனன் தான் ஹீரோ. யாரு, கௌரவர்களுக்கு இல்லையா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. யார் முருட்டி இந்த போர் எல்லாமே நடக்குது, துரியோதனனுக்காகத்தானே. இப்போ சண்டையே அவன் தானே காரணம். அவன் கீழே விழுறான் அப்படின்னு சொன்னா தம்பியர்ல இருந்து எல்லாருக்கும் என்னவா இருக்கும், எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும் இல்லையா? நாகத்துவசம் என உயர்த்தோ நடுங்கா முன்னம் நன்னலையார் மாகம் தன்னில் சென்று அமர் கடந்து வரும் மைந்த உடையோன் திருமைந்தன் வேகம் பட நின்று ஒரு சமர வேளாள் மீண்டும் அவ்வேந்தன் பாகம் தனது மருமத்தில் பாய்ந்தான் அவனும் மாய்த்தான். என்ன ஆச்சு, இது நடந்துகிட்டே இருக்கும் பொழுது நம்ம அர்ஜுனனுடைய பிள்ளை அபிமன்யு என்ன பண்ணா, இன்னொரு வேலை எடுத்தான். அவன் என்ன பண்ணா, வேலை எடுத்து எங்கேயாவது இந்த தேர்ப்பாகன் ஏதாவது பண்ணிட போறான்னு ஒரு அடி அடிச்சான். தேர்ப்பாகன் கீழே விழுந்தான், செத்து விட்டான். அவன் இறந்து போனான், அவன் மாண்டு போனான். இப்போ துரியோதனன் அடிபட்டு கீழே விழுந்தான். அவன் இறக்கல, ஏன்னா கடைசியில தான் அவன் இறக்க போறான். அவனும் என்ன சொல்றது, ஹீரோ வில் நெவர் டை இன் த ஸ்டோரிங்கிற மாதிரி துரியோதனன் சாவு கூட கடைசியில செத்தாத்தான் கதை இல்லையா? துரியோதனன் கடைசி வரைக்கும் வச்சிருக்கணும், ஆனால் துரியோதனன் கடைசியில தான் சாகணும். ஆனால் துரியோதனன் கடைசியில தான் சாகும். ஹீரோ வில் நெவர் டை. ஆனால் வில்லனும் அப்படித்தானே. நல்லா யோசிச்சு பாருங்க, ஹீரோவும் கடைசியில தான் சாகணும்னு இருந்தா படத்துல ஹீரோவும் கடைசியில தான் சாகணும், வில்லனும் கடைசியில தான் சாகும். வில்லனும் முதல்ல சாகக்கூடாது இல்லையா? வில்லன் தன்னுடைய அடியாட்கள் எல்லாம் போயிடுவாங்க, கடைசியில தான் வில்லன் அடி வாங்குவோம். அது போல இங்க துரியோதனன் என்ன பண்ணுவான், அடி வாங்கியிருக்கான். அடி வாங்கினவும் மூர்ச்சை கீழே விழுந்தான். விழுந்ததிலே அவனுடைய தேர்ப்பாகனை என்ன செய்தான், அபிமன்யு ஒரே ஒரு சரத்தினால் வேலால் போட்டு அவனை தாக்கி அவனை சாதிச்சான்.
இப்ப தேர்ப்பாகன் இல்லாத குதிரைகள் வைத்துக் கொண்டிருந்த தேர், நல்லா ஞாபகம், தேர்ப்பாகன் இல்லாத, ஆனா குதிரைகளுக்கு கண்ட்ரோல் இல்ல, ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல ராஜா யார் கண்ட்ரோல் பண்ணலாம்? அட்லீஸ்ட் துரியோதனன், அவனும் மூர்ச்சையை விழுந்துட்டான். இத பார்த்த உடனே அர்ஜுனன் பக்கத்திலே, நல்ல ஞாபகம் வச்சுங்க, நான் என்ன சொன்னேன், தென்கோடியில் பீமன், வடகோடியில் அர்ஜுனன். அர்ஜுனனோடு பீஷ்மன் சண்டை போட்டு இருக்கான், நான் முதலே சொன்ன மாதிரி. ஏன்னா அர்ஜுனன் போய் அவனை தாக்குறதுன்னு தீர்மானம் பண்ணி அடிக்கிறாங்க. அர்ஜுனனோடு சண்டை போட்டுக்கிட்டு இருந்த பீஷ்மர் அங்கேருந்து ஓடி வரான் துரியோதனை காப்பாத்த. அப்ப எவ்வளவு ஃபாஸ்டா வரணும் பாருங்க, அவங்க எவ்வளவு ஃபாஸ்டா எடுக்கணும் முடிவு பாருங்க. ஏன்னா தகவல் போயிருக்கும் இல்லையா, ஐயோ துரியோதனன் கீழே விழுந்துட்டானோ, ஓடணும் இல்லையா. ஏன்னா இவன் பீஷ்மன் துரியோதனன் பொருட்டு தான் சண்டை போடுறான். ஆகவே அவனுக்கு அவன் மெயின், அவனை காப்பாத்தி தான் அவன் ஆகணும். அதனால அவனுக்கு என்ன ஆகுது, உடனே ஓடுறான். இங்க இருந்து அவன் என்ன பண்றான், இந்த தூரத்துல இருந்து அந்த தூரத்துக்கு போனான். என்ன கேட்டான், போர்ல இவன் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது காதுல விழுது, விழுந்தனன் வேளால் தேர்ப்பாகன் வெண்சாகத்தால் விரல் வேந்தர். ஐயோ, அவனுடைய தேர்பாகம் போய் கீழே விழுந்துட்டான், செத்து போயிட்டான். இன்னொரு ஒரு அம்பு குத்தி அவன் என்ன ஆகி போச்சு, அவன் மயக்கமாச்சு கீழே விழுந்துட்டான். தொழும் தாள் அரசன் தானும் உயிர் சோர்ந்தான், அவன் மயக்கமாய் கீழே விழுந்துட்டான் என்னும் தொனி கேட்டு செழும் தார் வாகை விசையனும் திருமாலையும் விட்டு ஒரு முனையாய் எழுந்தான் மந்தாகினி மைந்தன். அருமையான வார்த்தை. மந்தாகினி என்பது கங்கையின் மறுபேர். அருமையான வார்த்தைகள். இதெல்லாம் படிக்கும் பொழுதுதான் என்னென்ன பேர்களெல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியுது. மந்தாகினி என்பது அவளுடைய பெயர். மந்தாகினியின் மைந்தன். என்ன கேட்டான், காதுல விழுந்த உடனேயே யாரை விட்டு கிளம்புறானா, செழுந்தார் வாகை விசையனும். வார்த்தை பாருங்க, இதெல்லாம் பார்க்கணும், வில்லி பாரதத்துல வார்த்தைகள் பார்க்கணும். என்னன்னா, செழுந்தார் வாகை விசையனும், வாகை சூடியவன் யார், வெற்றி வாகை சூடியவன் விஜயன். அந்த வெற்றி வாகை சூடிய விஜயனையும் திருமாலையும், வார்த்தை கிருஷ்ணனையும் சொல்லல, அவரு போட்டது என்ன, திருமால். அந்த அவதாரத்தையும் விட்டு அவசர அவசரமா ஓடுறார். ஓடி எழுந்தான் மந்தாகினி மைந்தன் இழைத்ததோர் தமக்கு ஓர் எயில் போலவன். உடனே பறக்கிறான் அவசரமாக. ஏன்னா துரியோதனன் கீழே விழுந்துட்டானே, என்ன ஆச்சோ அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு விஷயம். இன்னொன்னு, அவன் ஆன்சரபிள். அவன் சேனாதிபதியாக இருக்கின்ற பொழுது துரியோதனன் அடிபட்டு செத்து போயிட்டானே, இவன் ஆன்சரபிள் இல்லையா. நாளைக்கு இவன் கேட்டானே, இவன் என்ன பண்ணுவான், திருதராஷ்டிரன் கேட்டான் என்ன பண்ணுவான், உன்னை நம்பித்தானடா என் பிள்ளைய அனுப்புனேன்னு சொல்லிட்டானே, இவன் பதில் சொல்லுவேன். ஏன்னா போர்னு வந்த பிறகு சேனாதிபதி தான் கமாண்ட் எடுக்கணும். சேனாதிபதி கிட்டத்தான் எல்லாருமே கண்ட்ரோல் வரும். அப்ப அவர் என்ன சொல்லுவார், நீ போர்ல சேனாதிபதியா இருக்கும்போது என் பிள்ளை இறந்துட்டான்னு அவன் கேட்டானே, இவன் பதில் என்ன சொல்லுவான். ஆகவே அதனால இவருக்கு உடனே என்னடா ஒரு சங்கடம் சொல்லிட்டு கிளம்புறார் அவசர அவசரமா. ஓடி அங்க போய் பார்க்கிறார். வந்து ஆர் அலங்கள் வளந்துரியோன் மார்பு துளைத்த வாளி வழி கண்டான். இந்த வண்டுகள் மொய்க்கின்ற மாலையை போட்டிருக்கிறான் துரியோதனன். அந்த வண்டுகள் துளைக்கின்ற மாலையை அணிந்தவனுடைய மார்பை துளைத்து நின்ற அம்பை பார்க்கிறான். எடுத்துட்டான் கையால. இன்னொன்னு, பீஷ்மருக்கு அனுபவம் ஜாஸ்தி, அது ஞாபகம் புரிஞ்சுக்கணும் இல்லையா. பல போர்க்களத்தை கண்டவன் பீஷ்மர். எடுத்து தாழ்ந்த திருக்கையால் அணைத்து அவனை தூக்கி கால் தேரில் கொண்டான். தன்னுடைய தேர்ல தூக்கி போட்டுக்கிட்டான். ஆவிதரு மருந்து கொடுத்தான். அவனுக்கு மீண்டும் வரக்கூடிய அளவிற்கான, அவன் மயக்கம் தீரக்கூடிய ஒரு மருந்தை தந்தான். அவனும் கொடுத்த மருந்து உண்டான். உண்ட கணத்தினில் மீண்டு உணர்ந்தான் உலகேழ் உடையானே. அப்படி மருந்தை சாப்பிட்ட மாத்திரத்துல அவனுக்கு திரும்பவும் அவனுக்கு மயக்கம் தெளிந்தது. தான் பட்ட அடி என்னன்னு புரிஞ்சது. அவனுடைய மீண்டும் அவனுக்கு உணர்வு ஏற்பட்டது. எழுந்தான். உடனே அவன் என்ன பண்றான், இவங்க இப்ப தாக்க ஆரம்பிக்கிறான். துரியோதனன் படை வகுப்பில் நிறுத்தி, உடனே அவசர அவசரமா கூப்பிட்டு, பீஷ்மரை கூப்பிட்டு நிறுத்தி
இப்போ நம்மளை அடிச்சவன் யாரு? இப்ப துரியோதனனை அடிச்சது யாரு? கடோத்கஜன், அபிமன்யு. அவங்க அடிடா அப்படின்னு சொல்லி முதலிய வீரர்களை அடிக்கணும் சொல்லி ஆரம்பிக்கிறார். மன்னன் தனை அச்சந்தனுவின் மைந்தன் பெரும் பேர் அணி நிறுத்தி. இப்ப மன்னன் என்ன பண்ணிட்டான்? துரியோதனன் கிட்ட அவன் என்ன சொல்லியிருப்பான்? ஏய், அவசரப்பட்டு போகாத, என் பின்னாடி நில்லு, நான் பாத்துக்கிறேன். ஏன்னா முதல்ல அப்படித்தானே போயிட்டான். அவசரமா போய் பீமனை போய் சண்டை போடுறதுக்கு தானே போனான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நடுவுல இருந்தவன் இல்லையா? கருட வியூகத்திலே நடுவில் இருந்தவன் வடகோடியில் இருந்த பீமனுக்கு இவன் தான் போயிருக்கான். தப்பி இவன் மேலதான் வந்ததுனால அவங்க சண்டை போட்டாங்க. அது ஒண்ணும் அவங்க தப்பு இல்லையே. அவங்க தனியா தன்னுடைய மூலையே சண்டை போட நிக்கிறாங்க. நீ போனா அவன் வந்த உடனே சண்டை போட்டான். சண்டை போட்டான்னா உனக்கு தாங்க முடியல, கீழே விட்டுட்ட. இப்ப என்ன பண்ணிட்டான் பீஷ்மரன்? நீ பின்னாடி வாண்டான், தள்ளு, நீ பின்னாடி போ, நான் முன்னாடி போய் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய படைகளை நிறுத்தி போறார். பொன்னாம் குன்றே இவன் சிலையும் இவனே காணும் புராரி என மின்னும் கழல் கால் வீமனுடன் வெம்போர் விளைத்து. அப்படியே மற்றவங்களெல்லாம் பார்த்து பிரமிக்கக்கூடிய அளவிற்கு பீஷ்மர் அம்புகளை தொடுக்கின்றான் பீமன் மீது. வெம்போர் விளைத்து விடலையர் ஆய் முன் நின்றவரும் பின்னிட. அப்ப என்னாச்சா, இவன் சண்டை போட போட பீஷ்மர் முன்னேறி கொண்டு செல்கிறார். கடோத்கஜனும் அபிமன்யுவும் பின்னேறுகிறார்கள். என்னன்னா அவர் போட்ட சண்டை அப்படி போகுது. சண்டையில அவங்க என்ன பண்றாங்க? கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்குறாங்க. இவர்கள் இதுவரைக்கும் முன்னாடி போனது முடியாம பின்னாடி வாங்கிட்டு வந்துட்டே இருக்காங்க. தன்முனை வாளியினால் வினை செய்தான். அப்படி பின்னாடி போயிட்டே வராங்க. அப்ப வரும்பொழுது அவர் பீஷ்மர் போட்ட வில்லானது எப்படி இருக்கான்? பாண்டவர்கள் சேனையிலே இருந்த பல பேரை காயமடைய செய்து பல பேர் உயிரை எடுத்தது. அது சொல்றார், மருமகன்களிலும் புயங்களிலும் வதனங்களிலும் கண்களிலும் செருமும் படி வெங்கனை மாறி சிந்தி சிந்தி. நேரம் மர்மங்கள் என்று சொன்னால் இங்க மார்பை மூடியிருப்பதினாலே மர்ம பகுதியாக இருக்கக்கூடிய மார்பு. மார்பை துளைத்தது, புஜங்களை துளைத்தது, வாயை துளைத்தது, கண்ணை துளைத்தது அவர் ஓட்ட அம்பு. சிரம் துணிந்து சிலருடைய தலை வெட்டப்பட்டது. தருமன் சேனை பறவையெல்லாம் தானே ஆகி. அவன் பார்க்கறான், பார்த்தா நிறைய பேருக்கு அடிபட்டு கீழே விழறாங்க. தலை நாளில் பெரு மந்தரமால் வரை போல திரிந்தான் வெம்போர் புரிந்தானே. பீஷ்மர் ஆக்ரோஷமா சண்டை போடுற. இஸ் வெரி வெஹமெண்ட்லி இஸ் ஃபைட்டிங் சொல்றோம் இல்லையா? வெரி ஆக்டிவ், வெரி என்ன சொல்றது, விகரஸா அடிக்க ஆரம்பிச்சிட்டார். அவருடைய வீரத்தை மொத்தமாக காட்டிக்கொண்டு பீஷ்மர் தாக்க ஆரம்பிக்கிறார். முழுமையாக தாக்குறார். தாக்குவதிலே பாண்டவர்கள் பக்கத்திலே உயிர் சேதங்கள் ஏற்படுது. எது? பாண்டவ சேனையிலே வந்த கால் படைகள், மக்கள், சிலது யானை செத்து போகுது, எல்லாம் அடி வாங்குது. அடி வாங்குகின்ற பொழுது இத ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கார். சரியா? மலையொத்து அதிரும் கடகளிற்றும் வயமா அணியும் மாந்தேரும் தொலைய தொலைய யாவரையும் சுடுவெண் கனையால் துரத்த துரத்த. என்ன, அவனுடைய பக்கத்திலே, தர்மனுடைய பக்கத்திலே இருந்த சேனைகளுடைய படைகள் எல்லாமே அவங்க அப்படியே தொலைகிறாங்கன்னா அப்படியே கூட்டம் கூட்டமாக இறக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவனுடைய போரானது விருது. யாவரையும் சுடு வெண்கனையால் துறந்து துறந்து அடிச்சு அலைய தரங்கம் ஏறி கடல்வாய் வடவானலம் போல் அவன் நின்ற நிலை கண்டும் காணான் போல் நின்றான் விசயன் நிகரில்லான். இப்ப இவ்வளவு சண்டை போடுறத இப்படி ஆக்ரோஷமாக விபீஷணர் தாக்குவதை விஜயன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனன் தடுக்காமல் அவரை வேடிக்கை பார்க்கிற மாதிரி அப்படியே நின்னுட்டான். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. சண்டையிலே பீஷ்மரை எதிர்கொள்ளக்கூடிய ஒரே துணிவு இருக்கக்கூடியவன் விஜயன் தான், இல்லையா? இவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டு அவர் முன்னுக்கு வர
உள்ள அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு வர்றாரு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்படியே படையோட உள்ள நுழைஞ்சு அப்படி அலை எப்படி மோதுமா, அதுதான் சொல்றாரு அவர். தொலைய தொலைய அவர் சொல்றாரு பாருங்க அழகாக, அலைய தரங்கம் ஏரி கடல் வாய் வட வானலம் போல். இந்த சுனாமி வந்த போது நம்ம பார்த்தோம் இல்லையா, கடல் பொங்கி எப்படி கடல் தண்ணி உள்ளுக்குள்ள வந்து எல்லாத்தையும் நலத்தெல்லாம் ஆக்கிரமிச்சுத, அதுபோல் பீஷ்மருடைய படை உள்ள நுழைஞ்சு அடிச்சுக்கிட்டு வருது. தர்மனுடைய படையெல்லாம் வடி வாங்குது. பல பேர்கள் இறந்து போறார்கள். அப்படி ஒரு போறத எதுவுமே செய்யாம விஜயன் என்ன பண்றானா, நிலை கண்டும் காணான் போன் நின்றான். அப்படியே பார்த்தும் ஒன்னும் பண்ணா பார்க்காதவன் போல் அப்படியே அவரை பார்த்துட்டு நிக்கிறானா விஜயன். அப்படியே பார்க்கறான். காணெறி புற்றன வீடவன் இப்படி காதி மலைத்திடவும். இப்படி அவன் ஏறி அப்படி சண்டை போட்டு அத்தனை பேரும் அப்படியே என்ன நெருப்பு மாதிரி சுட்டுக்கிட்டு போறான். மானம் நினைத்திலை. உடனே பக்கத்துல சாரதியாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கு கோபம் வந்துட்டது. ஏண்டா அவன் இப்படி சண்டை போட்டு உள்ள போயிட்டு இருக்கான், உனக்கு ஒரு மானம் இல்லையான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. மானம் நினைத்திலை, உனக்கு மானம் இல்ல? சாபம் எடுத்திலை, கையில வில்ல தூக்க தெரியல, துப்பில்ல கோழையா நீ? வாளி தொடுத்திலை நீ, அம்பு எடுத்து வீச தோணல உனக்கு? ஏன் இது உனக்கு? என்னடா இது உனக்கு என்ன பிரச்சனை என மாயன் உரைத்து. கோபம் வந்துருச்சு கிருஷ்ணருக்கு. இவ்வளவு சண்டை போட்டு உள்ள போறான் பீஷ்மர், தடுக்கிறதுக்கு நீ முயற்சி எடுக்கல, இன்னும் வேடிக்கை பார்த்து நிக்கிறிய. அப்ப நீயே பாண்டவர்களுடைய பக்கத்திலே தோல்வியை கொண்டு விடுவாய் போல் இருக்கிறது. என்னடா நீ பண்ணிட்டு இருக்கேன் கோபம் பட்டு என மாயன் உரைத்து. அவன் ஏறு ரதத்தை இழியா, சி உன்னோட நான் நின்றுட்டு இருக்கிறது கஷ்டம்டா, அசிங்கம்னு சொல்லி, எனது எனக்கு இனியாக ஆனது எனக்கு இனியாக, நீ பரவாயில்லடா எனக்கு பழியே வந்தாலும் பரவாயில்ல என்று சொல்லி கீழே இறங்கி சக்கராயுதத்தை கையிலே எடுத்தான். கோவம் வந்துட்டு கிருஷ்ணருக்கு. நீ பண்ண போறியா இல்ல நான் தடுக்கவா? பீஷ்மரன் நீ தடுக்க போறியா இல்ல நான் இறங்கி பண்ணவா? இன்னும் இது வரைக்கும் உன்னுடைய தேர்தட்டில் இனி நான் உட்கார்ந்து இருக்கிறது அசிங்கம்னு சொல்லி கிருஷ்ணர் கீழே இறங்கி சக்கராயுதத்தை கையில எடுத்தார். அவர் போரிலே அவர் கொடுத்த சபதம் என்ன? ஆயுதம் தொடமாட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டா? அவர் சொன்ன வார்த்தை என்ன? வார்த்தை தானே கொடுத்தார் துரியோதனிடத்திலே. ஆயுதம் எடுக்காத நான் ஒரு பக்கம், என்னுடைய சேனை மறுபக்கம்னு சொன்னார். நம்மால அந்த சேனை தான் நமக்கு வேணும்னு இவன் எடுத்துட்டு வந்துட்டான். ஆயுதம் எடுக்காத கிருஷ்ணர் வந்து பாண்டவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. அப்ப பாண்டவர்கள் பக்கத்திலே ஆயுதம் எடுக்காத கிருஷ்ணர் கோபத்தில் தூக்கிட்டார். என்ன பண்றான்? என்னடா உனக்கு ஒரு மானம் இல்லையான்னு கேட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு நான் பகவத்கீதையை பேசியும் நீ இன்னும் அந்த பாசத்திலே மூடி கண்மூடியாக நிற்பாய் என்று சொன்னால் உனக்கு நான் சொன்னது வேஸ்ட் தானே. கோபமா வராத. ஒரு நல்ல வாத்தியாருக்கு எத்தனை நிமிஷம் உட்கார வச்சு அவனுக்கு 700 ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்த பிறகு கடைசியில திருப்பி மறுபடியும் ஐயையோ அவர் எனக்கு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தா அவனுக்கு எரிச்சல் வருமா வராது? கிருஷ்ணனுக்கு உண்மையாவே எரிச்சல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதுதான் நம்ம மனிதர்களுடைய உருவிலே நாம் பார்க்கக்கூடிய விஷயம் இல்லையா? ஆனா இதை வியாக்கியான கர்த்தாக்கள் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, அர்ஜுனனுடைய தயக்கத்தை முழுமையாக உடைத்த தருணம் இது என்று பேசுகிறார். அவனுக்கு இருந்த கொஞ்ச நஞ்சமான அந்த ஒட்டுறவையும் உடைத்த தருணம் இது. ஏன்னா நீ செய்யலனா நான் செய்வேன்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை நிக்க வச்சதே சண்டை போடுறதுக்கு தான். ஆரம்பத்துல இதான் சொல்லிட்டான், நீ கருவின்னு அவன் சொன்னான். நீ இந்த கருவி வேலை செய்யலன்னா எனக்கு என்ன தெரியும்? கருவியை டெலீட் பண்ணி கர்த்தாவே இறங்கி வேலை செய்யவும் தெரியும். நல்லா ஞாபகம் செய்யுங்க. அதனாலதான் நாம தான் பெரிய ஆளு, நம்மளால தான் செய்ய முடியும் நினைக்காதீங்க. கடவுள் உங்களை வேண்டாலும் டெலீட் பட்டனை பிரஸ் பண்ணி தள்ளி விட்டுட்டு அவர் இறங்கிடுவார் வேலைக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். we are nothing in front of God. ஏதோ நான் தான் நின்றுட்டு இருக்கேன், என்னாலதான் இந்த வேலை நடக்குது நம்ம நினைக்கவே வேண்டாம். நீ உருவமா இருக்கிறதுனால உனக்கு அந்த காரியத்தை கொடுத்திருக்கிறான். நீ இல்லை என்று சொன்னாலும் அந்த காரியத்தை செய்வதற்கு அவனுக்கு தெரியும்டா. உன்னை டெலீட் பண்ணிட்டு அவன் இறங்கி அவன் வேலையை செஞ்சு.
இதுதான் அந்த கருத்து. அது அழகாக சொல்கிறார். ஆனது ஆனது எனக்கு இனி ஆக போடா, சாபம் வந்தாலும் சொல்லட்டும். கிருஷ்ணர் போர் பண்ண மாட்டேன்னு சொல்லி சக்கராயுதத்தை எடுத்தான்னு பேசினாலும் பேசட்டும், பழி வந்தாலும் பரவாயில்லை என தனி ஆழி எடுத்தானே. தூக்கிட்டான், சக்கரத்தை தூக்கி நிக்கிறான். ஆழி எடுத்தனன் கையில எடுத்து நிக்கிறான் சக்கராயுதத்தை. வீடுமன் பொறுத்த ஆவி அழிந்திடுவான். பீஷ்மனுடைய உயிரை எடுத்துடுறேன்னு இறங்கிட்டான். ஊழி முக கனல் போல் எழும் அப்பொழுது. தூரத்துல இருந்து பாக்குறான் பீஷ்மர். பீஷ்மர் பாக்குறாரு அத இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா பீஷ்மருக்கு தெரியும் இல்லையா, கிருஷ்ணர் இறங்கி யார தூக்கி இருக்கான், சக்கராயுதத்தை தூக்கி தன்னை விட்ட வர்றான்னா. அப்புறம் யோசிச்சு பாருங்க. அப்ப அவர் இறங்குறாரு இந்த பக்கம். உடனே என்ன பண்ணிட்டான், ஐயோ அப்படின்னு சொல்லி ஓடி அர்ஜுனனும் ஓடுறான் கீழே. அவன் தேர விட்டு கீழே இறங்கி ஓடுறான். தாழிதனக்கு முன் வீடு கொடுத்தருள் தாழ்கிணைய பிடியா. ஓடிப்போய் அவனுடைய தாள்களை பணிந்து கொண்டு, தாழிதனக்கு முன் வீடு கொடுத்தருள் தாள். ஒரு காலத்திலே பானைக்கு கூட முக்தி கொடுத்தவனே நீ. அதுதான் கதை. இந்த இடத்துல ஒரு கதை இருக்கு, அதான் சொல்றார் வில்லிவாரத்திலே ஒரு சுட்டு. என்ன கிருஷ்ணா, உன் காலை பிடிச்சவனுக்கு அவன் மட்டும் இல்ல, அவன் செஞ்சு வச்சிருந்த பானைக்கும் சேர்ந்து முக்தி கொடுத்தாய் நீ. அது என்ன கதை அப்படின்னா, ததிப்பாண்டன் ஒருத்தர் தான். ததினா தயிர்னு வேறு, பாண்டன்னா பானை செய்கின்றவன். ததிப்பாண்டன் பேர். அவன் என்ன பண்ணுவான்னா, எப்பொழுதும் பானைகளை செய்து அதுக்குள்ளே தயிரை வைத்து, அதை ஊர்ல ஆயர்பாடியில இருந்த போது அவன் கொண்டு போய் அதை வித்துட்டு வர்றதுங்கிறது அவனுடைய வேலை. ஒரு முறை நம்மால் சும்மா இல்லை, சின்ன குழந்தை. யாரு? நம்ம கிருஷ்ணர். அம்மா பால் ஊட்டிட்டு இருக்கா, பாலை குடிச்சிட்டு இருக்கா. அடுப்புல ஏதோ ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி நந்தனும் ஏதோ கூப்பிட்டுட்டான்னு சொன்ன உடனே குழந்தைக்கு பால் ஊட்டுனவ குழந்தைய கீழே இறக்கி விட்டுட்டு அவசரமா வேலைக்கு போயிட்டான். நம்ம ஆளுக்கு கொஞ்சம் கோபம் வந்துட்டு, நான் பசியோட இருக்குமா நீ என்ன விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு. உடனே என்ன பண்ணா, பக்கத்துல இருந்த கல் எடுத்து அங்க இருந்த ஒரு வெண்ணெய் பானையை தூக்கி வெண்ணெயில கல்ல போட்டா இடிச்சு வெண்ணெயெல்லாம் கீழே விழுந்து ஓடி. அம்மா அங்க போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா, யசோதா இங்க வெண்ணெய் பானையை உடச்சி வச்சிருக்காரு மனுஷன். கோபத்துல உட்காந்து. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்ம சின்ன குழந்தைகள் பாலை கொடுக்கலன்னா ரெண்டு காலையும் போட்டு தேய்ச்சி பண்ணுமே, அந்த மாதிரி உட்காந்து பண்ணிட்டு இருக்காரு இவர் கிருஷ்ணன். அம்மாக்கு யசோதைக்கு கோபம். ஏண்டா இவ்வளவு வாழ்தனம் பண்ற, நீ ஒரு பானையை உடச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு கையில ஒரு சின்னதா ஒரு பெரம்பு எடுத்து அவன் அடிக்கிறதுக்கு தூக்குறான். நம்மால் அப்ப ஓடுற சவாய் வயசு, குடு 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 குடுன்னு ஓடுறாரு. பண்ணா இந்த ததிப்பாண்டனுடைய வீட்டுக்குள்ள போறார். வீட்டுக்குள்ள போய் அந்த ததிப்பாண்டன் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு தயிர் பானைக்குள்ள போய் நான் உள்ள ஒழிஞ்சுக்கிறேன், அம்மா வந்தா சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ஒழிஞ்சுக்கிறார். சரி சரி ஒழிஞ்சுக்கோன்ட்டான். ஏன்னா எங்க அம்மா என்ன அடிக்க வரா, நான் போய் உள்ள ஒழிஞ்சுக்கிறேன். சரி சரி ஒழிஞ்சுக்கோ. அவங்க அம்மா போன பிறகு உள்ள இருக்கிறதுனால ததிப்பாண்டன் கிட்ட சொல்றான், பாப்பா நான் தயிர் பானைக்குள்ள போய் உட்காந்துட்டேன், நீ என்ன இப்ப வெளியில எடுன்னு சொன்ன உடனே ததிப்பாண்டனுக்கு புரிஞ்சு போச்சு வந்தது பெருமாள் என்பது. அவனுக்கு அவதாரத்தினுடைய மகிமை புரிஞ்சு போச்சு. அங்க வந்திருக்கிறவன் பெரிய இறைவனப்பான்னு தெரிஞ்சோடனே அவன் சொன்னானா, உன்னை வெளியில விடணும்னா நீ எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணுமே.
அப்படியே காலை பிடிச்சுக்கிட்டு கெஞ்சுறான், வேண்டாம், நான் கொஞ்ச நேரம் மயக்கத்தில் இருந்து விட்டேன் என்று சொல்லி அவன் கால் பாதங்களை பிடித்துக் கொள்கிறான். அவனை பிடித்து கொண்ட பிறகு அதற்கு பிறகு தொடர்ந்து என்ன நடக்குதுங்கிறத அடுத்த வாரம் பார்ப்போம். அதற்கு பிறகு பீஷ்மரோடு அவர் என்ன பண்றார், பீஷ்மருக்கும் அவருக்கும் என்ன போர் ஏற்பட்டது, 3ஆம் நாள் போரிலே என்ன நடந்தது, அதுக்கப்புறம் எப்படி முடியுது அப்படிங்கிறத வருகின்ற வகுப்பிலே தொடர்ந்து நாம் பார்ப்போம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிறுத்துறேன்.